First integrated steel plant in India. What is the difference between integrated steel plant and normal steel? Mechanical engineers, solunga. You all are welcome for industrial visit. I can arrange industrial visit there for you in Tata Motors and TISCO, Tata Steel and Iron and Steel Corporation, or Tata Integrated Steel Company. Integrated steel plant nanaba. Not only producing steel, but also the other processes are integrated. Steel rolling, milling, and also power production. They have their thermal power plant and the byproducts எல்லாம் வச்சு செய்யறதுக்கு. அதான் integrated steel company ன்னு சொல்றது. The first company of first of its kind in India is TISCO, Jamshedpur. So you can see அங்க வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் கிட்ட தமிழ் பாப்புலேஷன் இருக்கும். தமிழ்நாட்டுக்கே வராத தமிழ் பாப்புலேஷன்லாம் இருக்கும். Those people have settled long back. TISCO ஆரம்பிச்ச டைம்ல அங்க போய் செட்டில் ஆனவங்க எல்லாம் இருப்பாங்க. At all levels you can see, workers la irundhu manager AGM rank aalunga varaikum you can see people. So it's a different economy there. And படிக்கணும் அப்படிங்கறது வந்து so நீங்க இப்படி இருக்கிற லெவல்ல இருந்து ஒரு ஐஏஎஸ் ஓ ஐபிஎஸ் ஓ ஆகணும்னா எந்த லெவலுக்கு நீங்க உங்களுடைய திங்கிங் process மெயின் பண்ணணும்ங்கிறது உங்களுக்கு தெரியுது, right? How I mean, there is a wide gap between your state of mind and the requirement for the service. புரிஞ்சுதா? நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டிங்கல்ல என்னென்ன தேவை, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டிங்க. அண்ட் அந்த லெவலுக்கு நீங்க வளரணும் அப்படின்னா பேசிக்கலா நீங்க சொசைட்டில எந்த ரோல் பிளே பண்றீங்கிறது தெரியணும். இன்னைக்கு காசா ஸ்ட்ரிப்ல சண்டை அப்படிங்கறத பத்தி அந்த தம்பிகிட்ட சொன்னா காசா ஸ்ட்ரிப்ல நடக்கிற அட்டூழியத்துக்கு நாம ஏன் குரல் கொடுக்கல அப்படிங்கறத பத்தி பல மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு அந்த தம்பிக்கு வந்து திறமை இருக்கு. ஆனா காசா ஸ்ட்ரிப்ல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா அவருக்கு தெரியாது. ஐ பெட் ஹி won't know. யாருக்காவது தெரியுமா? இங்க ஐஏஎஸ்க்கு படிக்கிறவங்களுக்கே தெரியாதியா? ஐம் நாட் ஜோக்கிங். ஐஏஎஸ்க்கு படிக்கிற பசங்களுக்கு தெரியாது. I know an IAS officer who was asked in the interview board, இந்தியால எத்தனை நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு அப்படின்னு. நம்ம கிட்ட எங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு அப்படின்ட்டாங்க. She said, we have only atomic power plant, where is nuclear power plant ன்ட்டு வந்துட்டாங்க. What is the difference between an atomic power plant and nuclear power plant? No one knows. எல்லா விஷயத்தையும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத விட நம்ம எங்க இருக்கோம், என்னென்னலாம் நம்மளை சுத்தி நடந்துகிட்டு இருக்குங்கிறத உணருங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். தெரிஞ்சுக்கணுங்கிறதையும் மீறி நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்றேன். படிக்கணுங்கிறது வேற, தெரிஞ்சுக்கணுங்கிறது வேற. எக்ஸாமுக்கு படிச்சு ஒப்பிச்சுட்டு வரோம் அந்த மாதிரியான ஒரு இது இல்லை. ஐஏஎஸ்க்கு படிக்கிறதுங்கிறது வந்து ப்ரிப்பேரிங் ஃபார் ஐஏஎஸ் இட்ஸ் ஆல் டுகெதர் ஓவராலா உங்களோட பர்சனாலிட்டியவே மாற்றக்கூடிய ஒரு விஷயம், ரைட்? அந்த விஷயமா அது புரியுதா? உங்களோட பர்சனாலிட்டி, யூ ஹேவ் டு திங்க் ஆஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், யூ ஹேவ் டு திங்க் லைக் எ ரூலர். ஐபிஎஸ்ங்கிறது யூ ஹேவ் டு திங்க் லைக் அன் எஸ்பி. ஒரு சின்ன விஷயம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் ஒன் கை வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ், ரா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் பத்தி கேள்விப்பட்டது. பட் தட் இஸ் டீப்பர் இன்சைட். அதுக்கு முன்னாடி பெஸ்ட் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் இஸ் யூ ஹேவ் டு பிகம் அ பியூரோக்ராட். This might require ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. மேக்ஸிமம் நாங்கெல்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது என்னுடைய காலகட்டத்தில் நாங்கெல்லாம் முதல்ல படிச்சது திருப்பி 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து சப்ஜெக்ட்ல இருக்கிற புக்ஸ் எல்லாம் திருப்பி ஒரு தடவை ரீவிசிட் பண்ணி பார்த்தோம். இட் வில் பி குவைட் இன்ட்ரெஸ்டிங். 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற புக்ஸ் எல்லாம் யூ ஹேவ் டு ரீவிசிட். இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய மென்டல் ஸ்டேட்டஸ்க்கு அதெல்லாம் படிக்கும்போது அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்க அசிமுலேட் பண்ற விதமே வேறையாக இருக்கும். ஸோ பேசிக்கா பேஸ் இதுதான். 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கிற புக்ஸையும் ஒரு தடவை நீங்க படிச்சிடணும். படிச்சீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் பேஸ் வந்து பில்ட் ஆயிரும். இட் வில் டேக் சம் டைம். அது படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஃபர்தரா வந்து அதுல இருந்து எக்ஸாமினுடைய டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களை அகாமடேட் பண்ணிட்டு போகணும். பட் இந்த அளவுக்காவது உங்களுக்கு புரியணும். இன்னைக்கு ஒரு பேப்பர்ல ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசினா அந்த விஷயம் என்ன அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் நான் வந்து சொல்றது.
காசா ஸ்ட்ரிப் இலங்கை பிரச்சனை அப்படிங்கிறார். இந்த மாதிரி இன்டர்வியூவில் போய் பேசினாருன்னா தூக்கி வெளியில் போகணும்னு துரத்திடுவாங்க. ஸ்ரீலங்காவில் தான் உனக்கு பியூரோக்ரஸி கிடைக்கும், இங்கே கிடைக்காதுன்றவாங்க. the exact gravity of the position என்ன, அது வந்து எப்படி இந்திய அரசாங்கம் கையாண்டது, இந்திய அரசாங்கம் கையாண்டதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இந்திய அரசாங்கமே தப்பு அப்படின்னு ஆகாது. அப்படி தப்பா இருந்திருந்தா நம்ம வந்து இத்தனை வருஷமா ஒரு நாடாக இத்தனை வேறுபாடுகள் இருந்தும் நாம் ஒரு நாடாக இயங்கி வாழ்ந்து வளர்ந்து வந்திருக்கவே முடியாது. உலகத்துக்கே நாம் வந்து ஒரு பாடமாக இருக்கிறோம். அமெரிக்காவை விட நம்ம வந்து பிகெஸ்ட் டெமோக்ரஸி. அமெரிக்காவில் என்ன, வேற உலகத்தில் இருக்கிற வேற கார்னர்ஸில் இருக்கிற எல்லாரும் வந்து செட்டில் ஆனாங்க. 50 ஸ்டேட் கொண்டு வந்தாங்க. 50 ஸ்டேட்ல இருக்கிறவங்களும் ஒவ்வொருத்தரும் சேர்ந்து நம்ம 50 பேரும் ஒரு நாடா இயங்குவோமே அப்படின்னு அவங்களா இணைஞ்சு ஒரு நாடை உருவாக்கி அதுக்கு உண்டான சட்டங்களை கொண்டு வந்தாங்க. நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி நம்ம செய்யல. நம்ம ஏற்கனவே அதாவது ஒரு பஞ்சாபிக்கும் ஒரு தமிழனுக்கும் நடுவுல பெரிஃபரலான பல விஷயங்கள்ல வேறுபாடுகள் இருந்தாலும் அவனோட பேசிக்கான தாட் ப்ராசஸ் சேமா இருக்கும். ரொம்ப பேசிக்கான தாட் ப்ராசஸ், ஒரு இந்தியன்னஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அது வந்து அது என்ன ஃபீலிங், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளுடைய அடிப்படை கலாச்சார சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கும். கலாச்சார சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம இங்கே வந்து தமிழ் புத்தாண்டன், ஏப்ரல் 15ஆம் தேதி நம்ம இங்கே தமிழ் புத்தாண்டன் கொண்டாடிட்டு இருப்போம். அவங்க அங்கே பசந்த் பைசாக்கி அப்படின்னு கொண்டாடிட்டு இருப்பாங்க. நம்ம இங்கே வந்து பொங்கலுக்கு முத நாள் போகின்னு கொண்டாடிட்டு இருப்போம். அங்கே அவங்க லோஹரின்னு உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. எவ்ரி திங் இஸ் டிசைடட், எவ்ரி ஃபெஸ்டிவல் இஸ் டிசைடட் பை சீசனல் சேஞ்ச். ஒரு சீசனை வந்து எப்படி இந்த சீசன்ல இருந்து இந்த சீசன் மாறுபடுதுங்கிறத உணர்றதுக்கு தான் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுமே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பொதுவான விஷயங்களா இருக்கும். கருத்துக்கள் அதுக்கான சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் எல்லாம் ஒன்று போலையா இருக்கும். அதுதான் மேபி தீபாவளியை வந்து நரகாசுரனை கிருஷ்ணன் அழித்தான் அப்படிங்கிறதுக்காக நாம தீபாவளி கொண்டாடலாம். அவங்க வந்து தீபாவளி வந்து நார்த்ல தீபாவளி எதுக்காக கொண்டாடுறாங்க தெரியுமா? இலங்கையிலிருந்து ராமரும் சீதையும் வந்து ராவணனை அழித்து விட்டு அயோத்தி வந்து சேர்ந்த நாள் தான் தீபாவளியா வடநாட்டில் கொண்டாடுவாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ், இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் வேறுபட்டாலும் ஆனா செலிப்ரேஷன்ங்கிறது ஒண்ணுதான். வேற எங்கேயும் உலகத்துல எங்கேயும் கிடையாது. நம்மளுக்குள்ள அந்த செலிப்ரேஷன்ங்கிற விஷயம் இருக்கு. தேங்க்யூ. ஸோ இந்தியன்னஸ்ங்கிறதுல என்றைக்குமே வந்து தவறுகள் இருந்தது கிடையாது. அதாவது இந்தியன்னஸ்ங்கிற விஷயத்துல என்னைக்குமே நம்மளுக்கு சந்தேகம் வரக்கூடாது. அதுல இருக்கக்கூடிய சட்டங்கள்ல நம்மளுக்கு அடிப்படை சந்தேகங்கள் வரக்கூடாது. மேபி இந்த சட்டங்கள்ல என்ன ஓட்டை இருக்கிறது, இதை இன்னும் ஃபர்தரா இன்னும் எந்த அளவுக்கு இதை வந்து மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுல நம்ம எவ்வளவு வேணாலும் யோசிக்கலாம். அதுதான் வந்து என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தா இருக்கும். மற்றபடி நீங்கள் தான் வந்து எதிர்கால இந்தியா, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை. உங்களுடைய இந்தியா இனிமே எந்த அளவுக்கு செக்யூரா இருக்கணும், அதுக்கு வந்து நீங்க எந்த லெவல்ல இருந்து கான்ட்ரிபியூட் பண்ண போறீங்க. அதாவது ஒரு நார்மலா அடுத்து ஒரு கம்பெனியில இருக்கக்கூடிய எம்ப்ளாயி அந்த கம்பெனியோட வளர்ச்சி மூலமா இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்றீங்களா, இல்ல நீங்களே ஒரு கம்பெனியை வச்சு அதனுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்றீங்களா, இல்ல நீங்க அந்த கம்பெனிகளை வந்து பல கம்பெனிகள் வைக்கிறதுக்கு வழிவகுத்து நீங்க ஃபர்தரா சொசைட்டியை உருவாக்குறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போறீங்களாங்கிறது உங்களுடைய கையில. மற்றபடி உங்களுக்கு எந்த விதமான என்னுடைய இமெயில் ஐடியா நான் இங்கே கொடுத்துட்டு போறேன். நீங்க உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் எது வந்தாலும் நீங்க வந்து என்கிட்ட கேட்கலாம், தயங்காம கேட்கலாம். பட் ஐ மைட் நாட் பி ரெஸ்பாண்டிங் ஃப்ரீக்வெண்ட்லி. எனக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கும். பட் எப்போ நான் அதை பார்த்தாலும் எந்த ஒரு இதுவும் வந்தாலும் ஐ வில் பி ரெஸ்பாண்டிங் யூ. இவ்வளோ சொல்லி உங்களுடைய சாய்ஸ். நீங்க அனைவரும் அருமையாக வெற்றிகரமாக ஒரு நல்ல குடிமகனாக இந்தியாவில் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. Sir, your success would be highly motivation for present engineering students. We try the level best to transform from this state to better from your speech. We believe the purpose of your speech has got attained its goal. The interaction session made the event more live and participating. Thank you for your wishes. Thank you, sir.
to the chief guest as a token of remembrance. Thank you, sir. Appreciation is the highest electronics and communication engineering to propose the vote of thanks. Respected Sri S. Karthik, IPS officer, respected Vice Chairman Mr. B. Raghavendran, beloved Principal Dr. T. Kannan, faculty members and dear students, I take it as a great honor to propose vote of thanks in this auspicious occasion. Inauguration of SVS Civil Service Academy in our campus is an important milestone in the history of SVS educational institutions. I sincerely thank our chairman, vice chairman and the principal for taking all possible steps to establish this SVS Civil Service Academy within a short span of time after getting students' request. I sincerely thank our young, energetic, dynamic, honest IPS officer for spending his time with us in spite of his hectic work schedule. Thank you, sir. I also thank all faculty members, staff, various committee members, students for making this function to happen. This program is of great success if and only if at least some 5 to 10 students from this 2,000 odd students sitting in this ground becomes IAS, IPS, IRS or Group 1 officers in the future. Thank you one and all. இங்கே 2000 மாணவர்களுக்கு மேல் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த 2000 மாணவர்களில் ஒரு சிலராவது IAS, IPS, IRS ஆபீசராக வர வேண்டும். அதற்கு ஒரு சில 4-5 ஆண்டுகள் மேல் ஆகும். அந்த நேரத்தில் இதே நமது சீஃப் கெஸ்ட் ஸ்ரீ கார்த்திக் சார் ஐஜியாக கூட இருந்திருப்பார். அவரை உங்களை வாழ்த்த அவரை அழைப்போம் என்ற நம்பிக்கை நமக்கு உள்ளது. நன்றி. Thank you, sir. Freedom is more than just a patriotic concept. It is the purest intent to our design. I request everyone to rise up for the national anthem. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गादा